This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. சவுக்கு சங்கர் கட்சி தரமாக தொடங்கினா அப்புறம் திமுக பயந்துருச்சு என்ன ஆக போதோ தெரியல. போகும்போது கை நன்றாக இருந்தது, வரும்போது கையில் கட்டு போட்டு விட்டு போலீஸ் அடித்ததுனால தான் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. சரி, இதில் என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன்னா நான் ஜெயிலில் டாக்டராக இருந்திருக்கேன். எதையுமே நான் அனுபவம் இல்லாமல் நான் பேசலை. ஜெயிலில் 3 வருஷம் டாக்டராக. ஆனால் ஜெயிலுக்கு கூட்டு போகும்போது அவங்க அங்கே அடிக்கத்தான் செய்வாங்க. ஆயுள் கைதியாக ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அவங்களில் நன்னடத்தை காரணமாக அவங்களுக்கு வார்டர் போஸ்ட் கொடுப்பாங்க. கான்விக்ட் வார்டர்ஸ்னு பேர். அந்த இடத்துல என்ன மாதிரி ஆட்கள் போய் வாய் கொடுத்து போய் ஏதாவது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு வெளில உங்ககிட்ட பேசுகிறேன் அவங்ககிட்ட பேசுகிறதா அவங்க அற விட்டுருப்பாங்க. சவுக்கு சங்கருக்கு பிரபலம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரே கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். தன்னை கூட்டு வரும்போது பெண்கள்லாம் அடிக்கிறது வந்தாங்கன்னு ஒரு பரபரப்பு செய்தி உண்டாக்குறதுக்கு அவரே கூட கூட்டு வந்திருக்கலாம். யாருன்னே தெரியாது நாங்கள் வந்தாங்க தோட்டத்தை திட்டு சொன்னாங்க வந்தாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? தன்னுடைய செய்திகள் ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு. ஏங்க பழனிசாமி இருக்கிறாரு, பன்னீர்செல்வம் இருக்காரு, சசிகலா இருக்காங்க, ஜெயக்குமார் இருக்காரு, இவங்களையெல்லாம் பேசுறதெல்லாம் முடக்கிறத விட்டுட்டு சவுக்கு சங்கரை தேடி முடக்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலையா? அந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை பெரிய ஆளுன்னு காட்டுறீங்களா நீங்கள்? அதை அவர் சேனலே எடப்பாடி பழனிசாமி நடத்துறதுதான் சொல்கிறாங்க. ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், அதாவது இந்த சமீப காலமாகவே யூடியூப்லேருந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிரபலமாக பேசக்கூடிய எதுனா சவுக்கு சங்கர் கைது பண்ணது தான் சார் ரொம்ப இதாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த கை பிரேக் ஆகிருக்குல்ல சார், அது மாதிரி தான் கூப்பிட்டு போகிறாங்க. அது உண்மையிலேயே அது பிரேக் ஆகிருக்கா சார்? இப்போ டாக்டர் ரிப்போர்ட் சைடு பார்க்கும்போது அது உண்மையிலேயே பிரேக் ஆன மாதிரி தான் இருக்கா சார்? இப்போ கை பிரேக் ஆனதுனால தான் கட்டுப்பட்டுருக்காங்க. இல்லை, ஆக்சுவலாக ஏன் இந்த போலீஸில் மேக்ஸிமம் இந்த கை டார்கெட் பண்ணி இது மாதிரி பண்ணுறாங்க? அடிச்சு நீங்கள் பார்த்தீங்களா சார்? அப்புறம் எப்படி சார் கையை அவர் ஒரு ஏதோ வண்டியில் போனார், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னாங்க. அந்த செய்தியை ஏன் மறைக்கிறீங்க? இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அவர் கையில் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. எக்ஸ்ரே மறுநாள் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஏர்லைன் ஃப்ராக்சர் தான் இருந்திருக்கும். அதுக்கு கட்டு போட்டிருப்பாங்க. அவர் தான் பிரபல பரபரப்பு செய்திகளுக்கு தலைவராச்சா கிளப்பி விட்டார். கையை போகும்போது கை நன்றாக இருந்தது, வரும்போது கையில் கட்டு போட்டு விட்டு அப்புறம் நீங்கள் இருக்கிறீங்க ஏற்றி விட்றதுக்கு எவ்வளோ முடியுமோ ஏற்றி விடுங்க. போலீஸ் அடித்ததுனால தான் ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. சரி, இதில் என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் கேள்விப்பட்ட அளவில் அவர் போகும்போது வழியில் அவர் போன வண்டியில் ஆக்சிடென்ட் ஆச்சு, இவருக்கு அடிபட்டுச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் அப்போயே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்திருக்காங்க, மறுநாள் கட்டு போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் நடந்ததுங்கிறாங்க. போலீஸ் அடித்ததுக்கான ஆதாரங்கள் எங்கே இருக்குது? எந்த போலீஸ் அடித்தாங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன் அடித்தாங்க, ஏதாவது தகவல் இருக்குதா? உடனே போலீஸ் அடித்தார்கள்ன்றீங்க. அப்போ போலீஸுக்காரர் நட்டுக்கட்டு போய் கிடக்குறாங்களா சும்மா ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் அடிக்கிறதுக்கு? அது ஒரு மீடியாக்காரர் போய் என்னத்துக்கு அடிக்கிறாங்க போலீஸு? தேவை என்ன இருக்குது சார்? ஆனால் திடீர்னு இவர் ஒரு பெண் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே வச்சு கூட்டு வரக்கான காரணம் என்ன சார்? அந்த ஒரு இது எதனால்? பெண்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தபோது பெண்கள்லாம் தொடப்பத்தை எடுத்து வந்தாங்களா? அந்த செய்தி ஏன் வந்தது? எதுக்காக வந்தது? அது அதோட இதை சேர்த்து பார்த்தோன்னா விஷயம் புரியும். இப்போ மதுரையில் சமீபத்தில் கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டமே திரண்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் போய் அவங்கள்ட்ட கேட்கும்போது யார் சவுக்கு சங்கர் அவர்கள்னே தெரியல, யார் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னே தெரியல, சும்மா கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்கெல்லாம் பேசினாங்க. அந்த மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அது தெரியல. சவுக்கு சங்கருக்கு பிரபலம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரே கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். தன்னை கூட்டு வரும்போது பெண்கள்லாம் அடிக்கிறது வந்தாங்கன்னு ஒரு பரபரப்பு செய்தி உண்டாக்குறதுக்கு அவரே கூட கூட்டு வந்திருக்கலாம். இருக்காதா? அவங்களுக்கு தெரியலேங்கிறாங்களே. போலீஸ் செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை இது பண்ணுவாங்களா? போலீஸ் இது பண்ணாக்கா வான்னா வந்துட்டு போகிறாங்க, அடினா அடிச்சுட்டு போகிறாங்க. போலீஸால் அதை செஞ்சுருக்க முடியும். யாருன்னே தெரியாது நாங்கள் வந்தாங்க தோட்டத்தை திட்டு சொன்னாங்க வந்தாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இவரே ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். தனக்கு எதிர்ப்பு காட்டின மாதிரியும் தனக்கு ஒரு தன்னுடைய செய்திகள் ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஜெயலலிதா மேலே குற்றச்சாட்டு இதாச்சு, கைது பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன உடனே தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரு சின்ன ஈக்காக்கா கூட ஒரு சின்ன நாய் கூட கொலைக்கல, பேசாமல் இருந்துட்டாங்க. அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. நம்ம ஒரு பெரிய தலைவி, நம்மளை கைது பண்ணுறதுக்கு நாட்டில் ஒரு விஷயம் கூட நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு கற்றுச்சு. உடனே கட்சிக்காரருங்க கடையெல்லாம் அடைப்பு அது அப்படின்னு சொல்லி 3 பொண்ணுங்களை எரிச்சு கொண்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பரபரப்புக்காக உண்டானது. விளைவு 3 அக்ரிகல்ச்சர் கல்லூரியில் படித்த 3 மாணவிகள் எரிஞ்சது தான்
அது மாதிரி பரபரப்புக்கு இவர் கூட இவரே செஞ்சுருக்கலாங்கன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிச்சோம். சார் அதே மாதிரி இப்போது சார் டாக்டரா சார் இப்போ கை உடஞ்சிருக்கு, அவர் ரிப்போர்ட்டர், எழுத்தாளர், அதாவது எழுதுவார், ரிப்போர்ட் எல்லாமே எழுதும்போது ஸோ இது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? எந்த கை உடஞ்சது எனக்கு தெரியல. ரைட் ஹேண்டில் தானே சார் கட்டுப்போம். ரைட் ஹேண்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருந்தீங்களா ஈஸியாக போயிடலாம். ரெண்டாவது யார் எழுதுறா இந்த காலத்தில்? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? பேனா வச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து டப்பு டப்பு டப்புன்னு தட்டிட்டு போயிட்டுருக்காங்க. சொன்னாக்கா வாய்ஸ் மெயிலில் சொன்னோம்னா பூரா ரெக்கார்ட் ஆகிட போகுது. அப்படியே ரெக்கார்ட் ஆகிட போகுது. எது கை இப்போ? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? டிஜிட்டல் யுகத்தில் யூடியூப் நடத்துகிற ஆட்கள் எழுத்தாணியை வச்சுக்கிட்டு ஓலைச்சுவடியில் எழுதுகிற காலத்துக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை இது உங்களுக்கு சொல்கிறேன், எந்த காலத்தில் இருக்கிறோம் நம்ம? டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி வந்து எழுதுகிற வேலையே கிடையாது. வாய்ஸ் மெயிலில் சொன்னால் ரெக்கார்ட் ஆகிடுது. ரெக்கார்ட் ஆனது அப்படியே ஸ்கிரிப்ட் வந்துக்கிட்டே இருக்குது. படிக்க நம்ம சொல்ல வந்துக்கிட்டு இருக்குது. அதை அப்படியே இது பண்ணோம்னா பிரிண்ட் எடுத்தோம்னா பிரிண்ட்டாக வந்துடுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யார் இப்போ உட்காந்துட்டு பேப்பரை வச்சு பேனா வச்சு யார் எழுதிக்கிட்டு இருக்கிறா? சார் அதே மாதிரி இந்த தேர்தல் டைத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அவர்களுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். அவரோட மீது ட்விட்டர்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் போட்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த இடத்துல அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ஆதரவு அந்த அவர் சேனலே வந்து எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறதான்னு சொல்கிறாங்க. அவருடைய சேனல் தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ சேனலில் முடக்கிட்டதா சொல்கிறாங்க. தெரியாது, அவர் சேனல் முடக்கியிருந்தாக்க இவ்வளவு விஷயங்கள் எப்படி வந்துக்கிட்டு இருக்குது? இல்லை சார், இப்போ தான் முடக்கிட்டதா. அவர் வெளியே போயிட்டதுனால அவங்க ஆஃபீஸில் எதனா வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. முடக்கினாங்களா இல்லை இவர் வந்து எல்லாத்தையும் நிறுத்திவிட்டாரு தெரியல. இல்லை சார், அதுதான் ஏன் அதிமுக சார்ந்து ஏதாவது ஒரு உதவிக்கோ இல்லை? பழனிசாமி இருக்கிறாரு, பன்னீர்செல்வம் இருக்காரு, சசிகலா இருக்காங்க, இவர் தினகரன் இருக்கிறாரு, அப்புறம் வேலுமணி இருக்காரு, இவர் ஜெயக்குமார் இருக்கார். இவங்களெல்லாம் பேசுறதெல்லாம் முடக்கிறத விட்டுட்டு சவுக்கு சங்கரை தேடி முடக்கிறது தான் கவர்மெண்ட்டோட வேலையா? அந்த அளவுக்கு சவுக்கு சங்கரை பெரிய ஆளுன்னு காட்டுறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அவரை பெருசாக்கிறதுக்கும் பிரபலம் ஆக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதுதான் நடக்குது சார். அது வந்து ஆக்சுவலாக இப்போ என்னன்னா சார், இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வருது. அதுக்கப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? திமுக பயந்துருச்சு. சவுக்கு சங்கர் கட்சி தரமாக தொடங்கினா அப்புறம் எனக்கு என்னமோ மோடியே பயந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். என்ன ஆக போதோ தெரியலையா? சொல்ல வேண்டியதானே சார்? வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ நம்ம விட்டுக்க வேண்டியதானே. நாளைக்கு நான் கட்சி ஆரம்பித்து சொல்ல போகிறேன். கேள்விப்பட்ட உடனே பைடன் என்னிடம் பேசினார். ஒரு டைரக்டர் ஒருத்தர் பேசுவார் தெரியுமில்ல, என்னுடைய பேச்சுக்களை கேட்பதற்காக மோடி ஒரு சர்தாரை அனுப்பிச்சார். காலையில் நான் பேசுவதை கேட்பதற்காக விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி நானும் சொல்கிறேன். இப்போ யூடியூப்பெல்லாம் இப்போ இந்த நிலைமை இப்படி தானே போயிட்டுருக்குது. ஏன்னா நான் ஜெயிலில் டாக்டராக இருந்திருக்கேன். எதையுமே நான் வந்து அனுபவம் இல்லாமல் நான் பேசலை. ஜெயிலில் 3 வருஷம் டாக்டராக இருந்தேன். அதனால் ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து அங்கே அடிக்கத்தான் செய்வாங்க. அங்கே ஜெயில் உள்ளர கூப்பிட்டு போகிறவர் தான் ஜெயிலர்ஸ் இருப்பாங்க. இவங்க ஜெயில் வார்டன் இருப்பாங்க. உள்ளே கூட்டிக்கிட்டு போனது பிறகு ஆயுள் கைதியாக ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அவங்களில் வந்து நன்னடத்தை காரணமாக அவங்களுக்கு வந்து வார்டர் போஸ்ட் கொடுப்பாங்க. கான்விக்ட் வார்டர்ஸ்ன்னு பேர். அவங்க தான் வந்து உள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காமல் பார்த்துக்கிறதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அந்த இடத்துல இவர் என்ன மாதிரி ஆட்கள் போய் வாய் கொடுத்து போய் ஏதாவது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு வெளில உங்ககிட்ட பேசுகிறேன் அவங்ககிட்ட பேசுனா அவங்க அற விட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே நடத்துறீங்களா சார்? அதே மாதிரி இப்போது விமர்சனம் பண்ணது அவர் தான். சவுக்கு சங்கரோடைய கூட இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரணை அவன் எல்லாத்தையும் தான் வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு டூம் மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்க. அது இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த கல்லூரி ஓனரை கைது பண்ணிட்டார். கல்லூரி ஓனருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? கட்டினவங்க தவறு இல்லைங்க. கல்லூரி ஓனரையும் சேர்த்து கைது பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு நீ பொறுப்படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் காரணம். அது மாதிரி தான் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்வாங்க. அதே இதில் என்ன புது இது வரல அது நடந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு கொலை நடக்குது, ஒரு கம்பெனியில் ஒரு திருட்டு நடக்குது, அங்கே இருக்கிற அத்தனை பேர் தான் விசாரிப்பாங்க. ஏன்னா அவர் போகும்போது என்னோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டே தான் போயிருக்காரு. ஸோ சிறைச்சாலையில் அவர் எப்படி நடத்துவாங்க, எப்படி இருப்பார் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அதான் சொல்லிட்டாரு, யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்கள பிடிச்சிட வேண்டியதாங்க. அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க. அவர் கொலை பண்ணாக்கா அவர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு அவர் தான் முதல்ல உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு, போலீஸுக்கு சொல்லிட்டாரு இல்லை, அதனால் அவங்கள பிடிக்க வேண்டியது. சார் நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறனால ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இந்த மாதிரி ஆட்கள் இப்போ ஏதோ ஒரு தவறு செய்து அது போலீஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு முரண்பாடு இருக்க ஒரு ஆள் இப்படி சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு பாதுகாப்புன்றது ஜெயிலில் எப்படி இருக்கும் சார்? இப்போ அவங்க வந்து என்ன மாதிரி நடத்துவாங்க சார்? அரசியல் கைதிகளுக்கெல்லாம் பிரமாதமான இது இருக்கும். இது கொடுத்துருப்பாங்க, பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க.
எங்கே இருந்தாலும் ப்ரெஷர் வந்து அவங்கள எதாவது பண்ணுங்க அப்படின்னாக்கா செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா மிசா காலத்தில் அடக்குமுறையில் ஸ்டாலின், சிட்டிபாபு, டிஆர் பாலு இவங்க எல்லாம் அப்புறம் நிறைய முத்துராமலிங்கம் இது போல் நிறைய பேர், ஜின்னா, இது மாதிரி நிறைய திமுககாரர்கள் நிறைய பேர்த்த கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது 2 நாள் ஒன்றுமே இல்லை. நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன். 2 நாள் ஒன்றுமே இல்லை. 3ஆவது நாள் நான் போகும்போது நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடி நிமித்திட்டாங்க. முரசொலி அடியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் ஆற்காடு வீராசாமி 2 பேர்த்தையும் இப்படி தான் அடித்தாங்கன்னு கிடையாது, அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஆற்காடு வீராசாமி எனக்கு அடையாளம் தெரியல. அவர் வந்து கையை பிடிச்ச போது தான் நான் டாக்டர் அப்படின்னும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஆற்காட்டார் அப்படி. அவருக்கு மூக்கை நல்லா பெருசாக இருக்கும், அந்த மூக்கே தெரியல அந்த அளவுக்கு. அதே மாதிரி வீரமணி, திராவிட கழக தலைவர் வீரமணி, விடுதலை மேனேஜராக இருந்த சம்பந்தம், 2 பேர்த்தையும் மூஞ்சில் குத்தி அந்த சம்பந்தம் முதுகில் அடித்ததில் அவருக்கு வந்து முதுகு தண்டில் அடிபட்டு அவர் கடைசியில் கால் ஊனமாயே இறந்தார். அந்த அளவுக்கு அரசியல் காரணங்களுக்காக அடிபட்டது எனக்கு தெரிஞ்ச அதுதான். அப்போ அடிபடாமல் தப்பிச்சது யாருன்னாக்கா எம்ஆர் ராதா அந்த சமயத்தில் கைதாக இருந்தார். அவரை அடிக்கலை, அவர் ஒருத்தர் தான் அடிக்கலை, மிச்சம் எல்லாத்தையும் அடித்தாங்க. அது மாதிரி அரசியல் காரணங்களுக்காக அந்த மாதிரி மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்து அடிக்கிறதுங்கிறது நடந்திருக்குது. அப்போ அதைத்தான் வந்து இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் வந்து பிக் பாக்கெட் அடித்து ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. எதுக்காக ஜெயிலுக்கு இவங்க பிக் பாக்கெட் அடித்து ஜெயிலுக்கு போன ஞாபகத்திலேயே ஸ்டாலினையும் சொன்னாங்க. அது ஒரு அரசியல் காரணமாக பேசுறது. அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஜெயிலில் இருந்தபோது அது கரெக்ட். அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 டாக்டர்ஸ் இருந்தோம். சங்கர்ராமன் ஒருத்தர், பரசுராமன் ஒருத்தர், நான் 3 பேர் இருந்தோம். நாங்கள் 3 பேரில் சங்கர்ராமன் ஒருத்தர் தான் அங்கே இருந்தார். மிச்சம் 2 பேர் வந்து வர்றதுக்குள்ளார நைட்டே எல்லாம் அடித்து முடிச்சுட்டாங்க. எனக்கு நைட் டியூட்டி கிடையாது. நான் என்னோட டியூட்டி வந்து விசிட்டிங் டாக்டர் தான். நான் காலைல 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்துடுவேன். நான் போனதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நான் தான் கொண்டு வந்து ஜேஎஸ்எல் வந்து கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். சிறைச்சாலையில் அது நடக்கும். பல சமயங்கள் வந்து எந்த விஷயத்தையும் ஒத்து வராமல் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. தண்டனை கிடைச்சா கூட அவங்கக்கிட்ட இருந்து தகவல் வரலைன்னா கான்விக்ட் வாட்டரை விட்டு அடிப்பாங்க. உள்ளுக்குள்ளார கைதிகள் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கும் போது அந்த நேரத்தில் அடித்தடி நடக்கும். இப்போ சிறைக்குள் கலவரங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் நடக்கும். எது வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாமே. This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.